வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வெரைட்டி ரைஸில் புதினா ரைஸ் பார்க்கலாம். இந்த புதினா ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இந்த புதினா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த புதினா ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி புதினாவோட ஒரு 5 நன்மை பார்த்துக்கலாம். இது வந்து பசியின்மையை போக்குது, நாவில் சுவை இல்லைன்னா அதை தீர்க்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தோலில் வறட்சியின்மை வந்து போக்குதுங்க. அப்புறம் வந்து ரத்தத்தை சுத்தகரிக்குது. வயிற்று பிரச்சனை எந்த கோளாறுகள் இருந்தாலும் வந்து பித்தம் எந்த கோளாறு இருந்தாலும் இது வந்து சரி பண்ணும். இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து கழுவி வச்சுருக்கேன். அதோடு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு பல், அடுத்து இஞ்சி, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவு புளி, அடுத்தது கல்லுப்பு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த புளி வந்து கொஞ்சம் ஊறணும். ஊறாமல் நம்ம அரைச்சோம்னா மிக்ஸி வந்து சிக்கலாயிடும். அதனால் வந்து கொஞ்சோண்டு புளி ஊற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறினாலே போதும். புளி வந்து நல்லா வந்து ஊறிடும். இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த சாதத்து அளவுக்கோ அந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து பேஸ்ட் தயார் பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம வந்து தாளிக்கணும். தாளிக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் நம்ம வந்து பேன் வச்சுட்டோம். பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி தாளிச்சிட்டு கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நிறைய பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா நிறையவே சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். தாளிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா வந்து இந்த பச்சை வகைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நச்சுத்தன்மை எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணும். அடுத்தது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து ரொம்ப குழையாமல் வடிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம வடிச்சுக்கலாம். வடிச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம ரைஸாக செஞ்சு கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து புதினாவோட சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து புதினா துவையலாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரைஸ் மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து லேசியாக இருக்க டயத்தில் குழம்புலாம் வைக்க முடியல அப்படின்னிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து தட்டு காலி ஆகிடும். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்புக்கு பதிலாக வந்து நீங்கள் கடலப்பருப்பு சேர்த்துட்டு நீங்கள் நிலக்கடலை, அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ரிச்சான புதினா சாதம் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து முந்திரி பருப்புலாம் கூட நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து சைடிஷ் வச்சுருக்கேன். ரொம்ப வந்து தண்ணிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெரைட்டி சாதம் நம்ம சாப்பிடும்போது தண்ணிக்காய் சேர்ப்பனால நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாழ்க வளமுடன்.